எல்லாருக்கும் வணக்கங்க. பிரிட்டன் ராணுவத்தை பின்வாங்க வைத்த ரஷ்யாவின் போர்க்கப்பல். உக்ரைனுடன் தற்காலிக போர் நிறுத்தத்தை அறிவித்த ரஷ்ய அதிபர் புதின். உக்ரைன் போருக்கு மத்தியில ரஷ்யா நேட்டோ நாடுகளுக்கு நடுவுல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்றத இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாங்க ஜியோ பாலிடிக்ஸ்ல ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய தகவல்களை துல்லியமா திரட்டி ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு வீடியோஸா கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க சின்னதா தெரிஞ்சுக்கிற ஜியோ பாலிடிக்ஸ்ன்றது உங்க வாழ்க்கையில நல்ல முடிவுகளை எடுக்கிறதுக்கு உதவுங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரஷ்யா, சீனா உட்பட அரபு நாடுகளோட தலையீடு காரணமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ஈரானோட அமைதி பேச்சுவார்த்தைன்ற அந்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட வெளிப்பாடா தான் இப்ப இஸ்லாமாபாத்ல அமெரிக்காவோட துணை அதிபரா இருக்கிற ஜேடி வான்ஸ் நேரடியா ஈரானோட அதிகாரிகளோட பேச்சுவார்த்தை நடத்த போறாரு. ஈரான் தரப்புல அந்த நாட்டோட சபாநாயகரும் அதுக்கப்புறம் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரா இருக்க அப்பாஸ் அராக்சியும் நேரடியா இஸ்லாமாபாத்துக்கே வந்திருக்காங்க. இப்படி ஆசிய கண்டத்துல ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல இப்ப பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறதுனால ஈரானுக்கு எதிரான தாக்குதலையும் அமெரிக்கா நிறுத்தி வச்சிருக்கிறதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. இதுக்கு மத்தியில இதே ஆசிய கண்டத்துல இன்னொரு பக்கத்துல போர் நடத்திக்கிட்டு இருக்க ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் உக்ரைனுக்கு எதிரான போர்ல மீட்பு நடவடிக்கைகளுக்கும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்காக தற்காலிக சீஸ்ஃபயரை புதின் அறிவிச்சிருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. உக்ரைன் போர் சம்பந்தமா ரஷ்ய மக்களுக்கு புதின் அப்படி என்ன விஷயங்களை பேசியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, 32 நேட்டோ நாடுகளோட ஆயுத உதவிகளையும் தாண்டி உக்ரைனுக்கு எதிராக ரஷ்ய ராணுவன்றது வலிமையோட போர் நடத்திக்கிட்டு இருக்குது. மேற்கத்திய நாடுங்க உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா பண்ணிக்கிட்டு இருக்கிற ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷனை போர்னு கோட் பண்ணாலும் ரஷ்யா இந்த 2026 இப்ப வரைக்கும் உக்ரைனுக்கு எதிராக எந்த ஒரு வார் டிக்ளரையும் நேரடியா பண்ணலன்றத இங்க நான் தெளிவுபடுத்துறேன்ற மாதிரி புதின் பேசியிருக்காருங்க. ரஷ்யன் ஃபெடரேஷன்ன்றது தன்னோட நியாயமான கோரிக்கைகளை முன் வச்சுதான் உக்ரைனுக்கு எதிராக ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷனை நடத்திக்கிட்டு இருக்குது. உலகத்துல ராணுவ வல்லரசா இருக்கிற ரஷ்யா நினைச்சா அமெரிக்கா பண்ற மாதிரி உக்ரைனுக்குள்ளார நேரடியா படைகளை அனுப்பி அந்த நாட்டோட அதிபரையுமே ரஷ்யாவால சிறைப்பிடிக்க முடியும். ஆனா ரஷ்யா ஐநா சபை உட்பட உலக நாடுகளோட சட்டத்திட்டங்களையும் அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு டிப்ளமேட்டிக்கா அணுகிட்டு தான் கடைசியா தான் இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷனையே ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்குது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வந்து இப்போவும் ஐரோப்பிய நாடுகளோட பேச்சு கேட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறதுனால தான் ஒரு பஃபர் ஜோனை உக்ரைனுக்குள்ளார உருவாக்கி அங்க போர் நிறுத்தத்தை சாத்தியப்படுத்துறதுக்கான நகர்வுகளை ரஷ்யாவால பண்ண முடியாம போச்சுன்ற மாதிரி ரஷ்ய அதிபர் புதின் பேசியிருக்காருங்க. ரஷ்ய அதிபர் புதினுக்கு அடுத்ததா அந்த நாட்டோட அதிகார மையமா இருக்கிற கிரெம்ளின் அவங்க தரப்புல என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்கன்னா, போர் நடந்துகிட்டு இருக்க உக்ரைன் மாகாணங்களுக்குள்ளார ரஷ்ய ராணுவம் அதுக்கப்புறம் உக்ரைன் ராணுவத்துக்கு மத்தியில மீட்பு நடவடிக்கைங்க உட்பட மற்ற அடிப்படையான விஷயங்களை பண்றதுக்காக ஒரு 48 மணி நேர போர் நிறுத்தத்தை ரஷ்ய அதிபர் புதின் கொண்டு வந்திருக்காரு. இந்த டெம்பரரி சீஸ்ஃபயரை உக்ரைன் ராணுவம் பயன்படுத்திக்கணும். இது மட்டும் இல்லாம நேட்டோ கூட்டமைப்போட பேச்சை கேட்டுக்கிட்டு செக்யூரிட்டி கேரண்டின்லாம் புடிவாதம் பிடிக்காம சீக்கிரமா நிரந்தர போர் நிறுத்தத்துக்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஒத்துக்கணுன்ற மாதிரி கிரெம்ளின் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஈரான் அமெரிக்காவுக்கு மத்தியில பாகிஸ்தான்ல வச்சு அமைதி பேச்சுவார்த்தைங்க நடக்கிறதுனால தான் ரஷ்யா வந்து உக்ரைனுக்குள்ளார தற்காலிக சீஸ்ஃபயரை கொண்டு வந்து ஈரான் அமெரிக்காவுக்கு நடுவில் நடக்கிற பீஸ் டாக்கை உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்கிறதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. ரஷ்யா உக்ரைனுக்குள்ளார இந்த டெம்பரரி சீஸ்ஃபயரை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நாட்டோட மாகாணங்களா இருக்க சுமி, ஒடேசா, கார்கிவ், கெர்சன் மாதிரியான பகுதிகளை குறி வச்சு சுமார் 350 ட்ரோன்ஸுங்க அதுக்கப்புறம் 20க்கும் அதிகமான க்ரூஸ் பேலஸ்டிக் மிசைல்ஸுங்களை ரஷ்ய ராணுவம் ஏவி இருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. இதுல பெரும்பகுதி ஏவுகணைகளையும் ட்ரோன்ஸுங்களையும் நாங்க வானத்திலே இடைமறிச்சிருக்கோன்ற மாதிரி உக்ரைன் ராணுவம் அவங்க தரப்புல சொல்லியிருக்காங்க. இப்படி ரஷ்யாவோட வெப்பன்ஸுங்களை உக்ரைன் வந்து இன்டர்செப்ட் பண்ணியிருந்தாலுமே ஒரு சில அட்டாக் ட்ரோன்ஸுங்க மிசைல்ஸுங்க உக்ரைன் நகரங்கள்ல சேதத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. உக்ரைனோட சுமி அதுக்கப்புறம் ஒடேசா பகுதியில் மட்டுமே 15க்கும் அதிகமான கட்டிடங்கள் ரஷ்யாவோட தாக்குதல்ல சேதமாயிருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க இந்துஸ்தான் டைம் வந்து செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்க ரஷ்யா நேட்டோவுக்கு நடுவில் இப்போ என்ன நடந்திருக்குதுன்னா, ரஷ்யாவோட போர்க்கப்பலோட என்ட்ரி காரணமா பிரிட்டன் கடற்படைன்றது பின்வாங்கியிருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. ரஷ்யாவோட ஷேடோ ஃபிளீட்டை சார்ந்த 2 எண்ணெய் கப்பல்ன்றது பிரிட்டன் அதுக்கப்புறம் பிரான்ஸுக்கு நடுவில் இருக்கிற ஒரு வாய்க்கால் வழியா பயணிச்சிருக்குதுங்க. இங்கிலாந்து கால்வாய்னு அழைக்கப்படுற இந்த கால்வாய் வழியா நிறைய எண்ணெய் கப்பலுங்களும் சரக்கு கப்பலுங்களும் பயணிக்கிறது வழக்கம்தாங்க. பிரிட்டனோட ஆதிக்கத்தின் கீழே செயல்படுற இந்த கடல் வழி பாதை வழியா ரஷ்யாவோட எண்ணெய் கப்பலுங்க பயணிக்கிறதுக்கு தடைன்றது விதிக்கப்பட்டிருக்குதுங்க. இந்த மாதிரியான நிலைமையில ரஷ்யாவோட ஷேடோ ஃபிளீட்டை சார்ந்த 2 எண்ணெய் கப்பல்ன்றது இங்கிலாந்தோட அந்த கடல் வழி பாதையை பயன்படுத்தி பயணிச்சுக்கிட்டு இருந்திருக்குது. அந்த டைம் பிரிட்டன் கடற்படையோட போர்க்கப்பலுங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுதுங்க. இந்த 2 எண்ணெய் கப்பலுங்களும் இன்சூரன்ஸ் இல்லாத
தடை விதிக்கப்பட்ட ரஷ்யாவோட ஷேடோ ஃபிளீட் கப்பல்ன்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடியே அமெரிக்க ராணுவம் இந்த மாதிரி ரஷ்யாவோட ஷேடோ ஃபிளீட்டை சார்ந்த எண்ணெய் கப்பலுங்களை கைப்பற்றிருக்கிறாங்க. அதே நினைப்போட தான் இப்ப பிரிட்டன் கடற்படையும் இந்த 2 எண்ணெய் கப்பலையும் கைப்பற்றலான்னு கிட்ட போயிருந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்ப இந்த 2 எண்ணெய் கப்பலையும் கைப்பற்ற நோக்கத்தோட பிரிட்டனோட போர்க்கப்பல்ன்றது கிட்ட நெருங்க ஆரம்பிச்சது. அப்பதான் இங்கிலாந்து நேவி எதிர்பார்க்காத ஒரு சம்பவம்ன்றது அந்த கடல் பகுதியில் அரங்கேறிச்சுங்க. ரஷ்ய கடற்படையை சார்ந்த அட்மிரல் வகையை சார்ந்த போர்க்கப்பல் ஒன்று இந்த ஷேடோ ஃபிளீட்ல இருக்கிற 2 எண்ணெய் கப்பலுக்கு பாதுகாப்பா பின்தொடர்ந்தே வந்திருந்திருக்குது. ரஷ்யாவோட போர்க்கப்பலை பார்த்த உடனே பிரிட்டன் கடற்படைக்கு தெளிவா ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சுங்க. என்னதான் இந்த 2 எண்ணெய் கப்பலுங்களும் ஷேடோ ஃபிளீட்டை சார்ந்த கப்பலா இருந்தாலும் அதுக்கு பாதுகாப்பா ரஷ்யா அவங்களோட போர்க்கப்பலையே அனுப்பியிருக்காங்கன்றத பிரிட்டன் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரஷ்யா அனுப்பியிருந்த அந்த போர்க்கப்பல்ன்றது கேலிபர் மிசைல்ஸ் உட்பட போர்க்கப்பலுங்களை தாக்கி அழிக்கிற ஏவுகணையும் அதுல இன்டெக்ட் செய்யப்பட்டிருக்குது. இந்த காரணங்களால நேட்டோ நாடுகள்ல ஒன்னா இருக்கிற பிரிட்டன் அவங்களோட நேவி ஷிப் போர்க்கப்பலை வச்சு ரஷ்யாவோட ஷேடோ ஃபிளீட் கப்பலுங்களை கைப்பற்ற அந்த முடிவுல இருந்து பிரிட்டன் பின்வாங்கிட்டாங்க. அந்த இடத்துல போய் ரஷ்யாவோட போர்க்கப்பலையும் மீறி அந்த 2 எண்ணெய் கப்பலை கைப்பற்றுவான்னு போனா பதிலுக்கு ரஷ்யாவோட அட்மிரல் வார்ஷிப்ன்றது பிரிட்டனோட கடற்படை மேல அங்கேயே தாக்குதல் நடத்துறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த மாதிரி ரஷ்யாவை நேரடியா போர்க்களத்துல சந்திக்கிறதுன்றது எதிரி நாடுகளுக்கு பேரழிவை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அந்த காரணத்தினாலதான் பிரிட்டன் ராணுவம் பின்வாங்கினதா சொல்லப்படுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரஷ்ய போர்க்கப்பலை பார்த்து பிரிட்டன் ராணுவம் பின்வாங்கினது சம்பந்தமா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவோட சேர்ந்து 31 நேட்டோ நாடுகளும் கடந்த 4 வருஷமா உக்ரைனோட போர் நடத்திக்கிட்டு இருக்க ரஷ்யாவுக்கு எதிராக பல பொருளாதார தடைகளை விதிச்சு வச்சிருக்காங்க. அதுலயும் முக்கியமா ரஷ்யாவோட பொருளாதாரத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்க அவங்களோட எண்ணெய் வளத்தை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றதை தடுக்கிற விதமா தான் அமெரிக்காவும் நேட்டோவும் ஆயிரக்கணக்கான எக்கனாமிக் சாங்ஷன்ஸ்களை ரஷ்யாவுக்கு எதிராக போட்டு வச்சிருக்காங்க. இந்த எக்கனாமிக் சாங்ஷன்ஸ்களை ஓவர் கம் பண்ற விதமா தான் ரஷ்யா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, இன்சூரன்ஸ் இல்லாத பழைய கப்பலுங்க உட்பட ரஷ்யா கிட்ட இருக்கிற புது வகையான கப்பலுங்களையும் பயன்படுத்தி ரஷ்ய கொடி மட்டும் இல்லாம மற்ற நாடுகளோட கொடியை அதுல பறக்க விட்டு இந்த ஷேடோ ஃபிளீட்ன்ற பேர்ல எண்ணெய் கப்பலுங்களை ரஷ்யா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஷேடோ ஃபிளீட்ன்ற பேர்ல ஏதோ 1-2 கப்பலுங்களை ரஷ்யா பயன்படுத்தலங்க. ஏறத்தாழ 1000க்கு அதிகமான எண்ணெய் கப்பலுங்களை ரஷ்யா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு அதிகமான கப்பலுங்களை பயன்படுத்தி ரஷ்யா எண்ணெய் ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாலும் ரஷ்யாவை நேரடியா தடுக்கிற திறன்ன்றது நேட்டோ நாடுகளுக்கு இல்லன்றது தான் வெளிப்படையான உண்மையா இருக்குதுங்க. இப்ப பிரிட்டனோட கடற்படைக்கு நெருக்கமா ரஷ்யா கப்பலுங்களை கொண்டு போயிருந்தாலும் அதை ராணுவ ரீதியா பிரிட்டன் தடுக்க முயற்சி பண்ணியிருந்தா அந்த கடல் பகுதியில பிரிட்டனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல மோசமான போரே ஏற்பட்டிருக்குங்க. போன 6 மாசத்துக்கு முன்னாடியே போலாந்து நாட்டுக்குள்ளார ரஷ்யாவோட ட்ரோனுங்க போய் விழுந்ததுக்கே நேட்டோ நாடுங்க ரஷ்யா எங்க மேல படையெடுத்துட்டாங்க, 3ஆம் உலக போரே தொடங்கிடுச்சுன்ற அளவுக்கு ரஷ்யாவுக்கு எதிரான விமர்சனங்களை கடுமையா அவங்க முன் வச்சிருந்தாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில ஈரான் போர் நடந்துட்டு இருக்க காரணத்தினாலதான் நேட்டோ நாடுங்க ரஷ்யாவுக்கு எதிராக செயல்படுறத கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்காங்க. ரஷ்ய அதிபர் புத்தினும் அதுக்கேற்ற மாதிரி நேட்டோ நாடுகளுக்கு எதிரான ராணுவ நகரங்களை கம்மி பண்ணிருக்கிறதா தான் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்களும் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில நேட்டோவோட சீஃபா இருக்கிற மார்க் ரூத்தே இப்ப என்ன பேசியிருக்காருன்னா, ரஷ்ய அதிபர் புத்தின் ஐரோப்பிய நாடுகள்ல டிப்ளமேட்டிக்கா மட்டும் இல்லாம ராணுவ ரீதியாவுமே நேட்டோ நாடுகளுக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்காரு. 2026 மட்டும் ரஷ்யாவோட படையெடுப்பை சமாளிக்கிறதுக்கு உக்ரைனுக்கு பல பில்லியன் டாலர் பணம் தேவைப்படுது. ஈரான் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கிட்ட பேசி முடிஞ்ச அளவுக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணி உக்ரைனுக்கு கொடுக்கறதுக்கு நேட்டோ நாடுங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. உக்ரைனோட நிலங்களை காப்பாத்துறதுக்கும் அதுக்கப்புறம் திரும்பவும் ரஷ்யா படையெடுத்து வராத வகையில உக்ரைனுக்கு செக்யூரிட்டி கேரண்டியை கொடுத்தா மட்டும்தான் ரஷ்யா கிட்ட இருந்து உக்ரைனை பாதுகாக்க முடியும். இந்த மாதிரியான பல அம்சங்களை கொண்ட போர் நிறுத்தத்தை தான் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவுல கொண்டு வரதுக்கு நேட்டோ நாடுங்க அமெரிக்கா கிட்ட பேசியிருக்குது. சீக்கிரமாவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உக்ரைன் போர் நிறுத்தத்தை சாத்தியப்படுத்துவாருன்ற மாதிரி மார்க் ரூத்தே பேசியிருக்காருங்க. அதே சமயம் ரஷ்ய அதிபர் புதினுக்கு வார்னிங் கொடுக்கிற விதமா மார்க் ரூத்தே என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரோன்ஸுங்க போர் விமானங்களை பயன்படுத்தி நேட்டோ நாடுகளோட வான்பரப்புல அத்துமீறத்துல தொடங்கி கடல் பகுதியிலையும் தடை இருக்க போகும்போது ஷேடோ ஃபிளீட் கப்பலுங்களை புதின் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் முன் வச்சு ரஷ்யன் ஃபெடரேஷனுக்கு எதிராக ட்ரம்ப் இன்னும் கடுமையான எக்கனாமிக் சாங்ஷன்ஸ்களை போடணும்னு மார்க் ரூத்தே சொல்லியிருக்காருங்க. இது மட்டும் இல்லாம நேட்டோவோட ராணுவ பலத்தை பல மடங்கு அதிகமாக்கிறதாவும் அவங்க தரப்புல சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவோட போர்க்கப்பலை பார்த்து பிரிட்டன் பின்வாங்கினது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், டிஃபென்ஸ் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா நிறைய ஆர்டிகல்ஸ் திரட்டி ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி தான் நாங்க உங்களுக்கு வீடியோஸா கொடுத்துட்டு இருக்கிறோம். எங்களுக்காக நீங்க பண்ற பெரிய உதவி என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்றது தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு ஒரு சில நண்பர்கள் யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமாகவும் அதுக்கப்புறம் QR கோடு மூலமா ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் எங்களோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நீங்களும் இந்த வழிகளை பயன்படுத்தி உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை எங்களுக்கு பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஐநா சபையில
வீட்டு அதிகாரத்தை வச்சிருக்கிற வல்லரசுங்களோட அதிபருங்க போருங்களை அடியோட கைவிட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்கிற கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.